ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ப்ளூபெர்ஸ் கிச்சனில் பார்க்க போகிறது டிஃபன் சாம்பார் பவுட்ரு தாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிஃபன் சாம்பாருக்கு இந்த உள்ளெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவாங்க. இப்போ பேன் சூடாகிடுச்சு. நான் 5 வத்தலும் 5 காஷ்மீர் வத்தலும் எடுத்துருக்கேங்க. உரப்புக்கு தக்கன நான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் உரப்பை பார்த்துட்டு நீங்கள் இது வத்தலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வத்தல் வறுபட்டுருச்சுங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போ அடுத்ததான் மல்லி சேர்த்துக்கிடுவாங்க. இந்த கப் அளவுக்கு தாங்க நான் மல்லி எடுத்திருக்கேன். இப்போ மல்லியே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துக்கிடுவோம், ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். இதில் இந்த உளுந்து சேர்த்துக்கிடுவாங்க. உளுந்து இதுக்கு 1/4 கப்பு எடுத்திருக்கேங்க. மல்லி எடுத்த கப்புலேயே 1/4 கப்பு உளுந்து. பாருங்கள், உளுந்து நல்லா வறுபட்டுருச்சுங்க. உளுந்தோட கலரை பார்த்தாலே நமக்கு தெரியும், ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போ சாம்பார் பருப்பையும் வறுத்து எடுத்துக்கிடுவாங்க. இப்போ இது வறுபட்டுருச்சுங்க. இது இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இது ஓவராக ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டாங்க, லேசாக சூடாகி வந்தாலே போதும். சூடாகி வந்துருச்சுங்க. இதை இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். அதே மாதிரி தாங்க ஜீரகத்தையும் நம்ம லேசாக சூடாக்கி எடுத்தால் போதும். ஜீரகம் கொஞ்சம் சூடாகிடுச்சுங்க. இதை இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதே மாதிரி தாங்க இந்த வெந்தயத்தையும் கடுகும் லேசாக சூடாகி வந்தால் போதும். போதுங்க, சூடாகி வந்துருச்சுங்க. இப்போ எடுத்துக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, பாருங்கள் கருவேப்பிலை ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ இதையும் இந்த பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடிங்க, கொஞ்சம் காயப்பொடியும், இது இப்போ ஆறட்டுங்க. ஆறின விட்டு நம்ம இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ இதை ஆறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம பிடிச்சி எடுத்துக்கிறலாம். பாருங்கள், இதை நல்லா நான் பிடிச்சி எடுத்துட்டேங்க. டிஃபன் சாம்பார் பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளூபெர்ஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.